ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ஸ்பைக் அப்படிங்கிற ஆன்டி டேங்க் கைடட் மிசைல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்பைக் மிசைல் அமெரிக்காவின் ஜாவலின் ஆன்டி டேங்க் மிசைலுக்கு நிகரான ஒரு மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல இந்தியா எதற்காக இந்த ஸ்பைக் மிசைல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில நிலைநிறுத்தி இருக்காங்க, இந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம பார்க்கலாம். இரண்டாவது டாபிக், இந்தியா சீனாவுக்கு எதிராக பினாக்கா 3 அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸை டெவலப் செய்ய உள்ளாங்க. இந்தியா எதற்காக பினாக்கா 3 லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸை டெவலப் செய்யறாங்க, இந்த சிஸ்டத்தின் மூலமா என்ன மாதிரியான ஆபரேஷன்களை இந்தியா கேரி அவுட் செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த 2 வருடங்களா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியா ஸ்பைக் அப்படிங்கிற ஆன்டி டேங்க் கைடட் மிசைல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல் ஒரு அதிநவீன ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். இந்த மிசைல்னால உலகின் எந்த வகை டேங்க் மற்றும் ஆர்மர்ட் வெஹிக்கிள்களை நொடி பொழுதுல தாக்கி அழிக்க முடியும். ஸ்பைக் ஆன்டி டேங்க் மிசைல் தான் உலகத்திலே மிகவும் ஆபத்தான ஆன்டி டேங்க் மிசைல். ஏன்னா இந்த மிசைல் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பிரின்சிபல்ல இயங்குது. அதாவது இந்த மிசைல டார்கெட்ஸை லாக் செஞ்சு ஃபயர் செஞ்சாச்சுன்னா போதும், டார்கெட் எந்த திசையில நகர்ந்தாலும் டார்கெட்டை கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்கும். இரண்டாவது விஷயம், இந்த மிசைல வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஷோல்டர் மவுண்டட் லான்ச்சர்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், ட்ரைபாட் மற்றும் டேங்குகள்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். சமீபத்துல இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில நடத்திய போர் பயிற்சியில ஸ்பைக் ஆன்டி டேங்க் மிசைல்களை ஷோல்டர்ல வச்சு லான்ச் செஞ்சு பயிற்சி செஞ்சாங்க. சமீபத்துல உக்ரைன் ரஷ்யா போர்ல அமெரிக்காவின் ஜாவலின் மிசைல்கள் ரஷ்ய டேங்குகளை தாக்கி அழிப்பதுல எவ்வளவு முக்கியமான ரோலை பிளே பண்ணி இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவின் ஜாவலின் ஆன்டி டேங்க் மிசைல்களை விட இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்க ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பைக் மிசைல் இஸ்ரேல் நாட்டால் உருவாக்கப்பட்ட ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பிரின்சிபலை கொண்டு இயங்கக்கூடிய ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். இந்த மிசைல எதிரிகளின் பங்கர்களை தாக்கி அழிப்பதற்கும் பயன்படுத்த முடியும். ஸ்பைக் மிசைல்ல டாண்டம் சார்ஜ் ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்க் வார்ஹெட்கள் பயன்படுத்தப்படுது. டாண்டம் ஹெட் அப்படிங்கிறது ஒரு மிசைல் 2 முறை வெடிக்கும். இதனால எதிரிகளுடைய டேங்குக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்த முடியும். ஸ்பைக் மிசைல இஸ்ரேல் நாட்டின் ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல மேன் போர்ட்டபிள் டிவைசஸ், வெர்டிகல் லான்ச்சர்கள் மற்றும் ஹெலிகாப்டர்ல இருந்தும் லான்ச் செய்ய முடியும். ஸ்பைக் மிசைல ஒரு டேங்கை நோக்கி ஃபயர் செஞ்சாச்சுன்னா இந்த மிசைல் அந்த டேங்குக்கு நேரா மேல் நோக்கி பறந்து டேங்கோட வீக் ஸ்பாட் எங்க இருக்குன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துல தாக்குதல் நடத்தும். இதனால அந்த டேங்குக்கு அதிக சேதம் ஏற்படும். டேங்குகளை சுத்தி ரியாக்டிவ் ஆர்மர் பிளேட்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ரியாக்டிவ் ஆர்மர் பிளேட்ஸ்னால எதிரிகளால் தாக்கப்பட்டாலும் டேங்குகளுக்கு குறைவான சேதமே ஏற்படும். ஆனா இந்த ஸ்பைக் மிசைல் மேலிருந்து கீழ் நோக்கி தாக்குறதுனால ரியாக்டிவ் ஆர்மர்ஸையும் துளைத்து கொண்டு செல்லக்கூடியது. இதனால டேங்குகளுக்கு அதிக சேதம் ஏற்படும். இந்த மிசைல்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு டார்கெட்ஸை நோக்கி ஃபயர் செஞ்சிட்டோம், மிசைல் டார்கெட்ஸை நோக்கி பறந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த மிசைல்ல இருக்கக்கூடிய டேட்டா லிங்கை பயன்படுத்தி வேற டார்கெட்ஸை நோக்கி மிசைலை திசை திருப்ப முடியும். இந்த மிசைல்ல டார்கெட்ஸை கண்டுபிடிப்பதற்கு இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கர்கள் பயன்படுத்தப்படுது. ஸ்பைக் மிசைல கிட்டத்தட்ட 29 நாடுகள் பயன்படுத்தி வர்றாங்க. இந்திய விமானப்படை ஸ்பைக் NLOS அப்படிங்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் மிசைல வாங்கியிருக்காங்க. NLOS அப்படிங்கிறது நான் லைன் ஆஃப் சைட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்பைக் NLOS மிசைல் மற்ற ஸ்பைக் மிசைல்களை விட அதிக ரேஞ்ச் கொண்டது. இந்த மிசைல்னால 32 கிலோமீட்டர் தூர
தூரத்துல உள்ள டார்கெட்ஸை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த ஸ்பைக் NLOS மிசைல் அமெரிக்காவின் AGM 114 ஹெல்ஃபயர் மிசைல்களை விட 4 மடங்கு அதிக ரேஞ்ச் கொண்டது. ஸ்பைக் NLOS மிசைல்களை எந்த ஒரு ஜாமிங் சிஸ்டங்களை பயன்படுத்தியும் ஜாம் செய்ய முடியாது. அதனால இந்த மிசைல டார்கெட்ஸை நோக்கி லான்ச் செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இலக்கை தாக்கும். இரண்டாம் உலக போரை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு நான் சில புத்தகங்களை தேடி படிக்க ஆரம்பிச்சேன். அந்த வகையில குக்கு எஃப்எம்ல செகண்ட் வேர்ல்ட் வார் அப்படிங்கிற ஆடியோ புக்கை நான் கேட்டேன். இந்த ஆடியோ புக்ல ஆங்கிலத்துல கிறிஸ்டோபர் கேத்தர்வுட் எழுதிய செகண்ட் வேர்ல்ட் வார் தி பிகினர்ஸ் கைட் அப்படிங்கிற புத்தகத்தை அழகா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடியோ புக்ல இருந்து நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேள்விப்பட்டேன். இதுவரைக்கும் செகண்ட் வேர்ல்ட் வார் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தனோ அதுல இருந்து டோட்டலா ஒரு வித்தியாசமான ஒரு வியூவை அந்த புத்தகம் எனக்கு கொடுத்துச்சு. இரண்டாம் உலக போர்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் மற்றும் தலைவர்களுடைய முடிவு, இரண்டாம் உலக போர் எதற்காக நடந்தது, போரோட முடிவுல என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்துல மாறி இருக்கு அப்படிங்கிறது குறித்து ரொம்ப டீடைலா கிறிஸ்டோபர் கேத்தர்வுட் அந்த புத்தகத்துல விளக்கி இருப்பாரு. செகண்ட் வேர்ல்ட் வாரை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா குக்கு எஃப்எம்ல செகண்ட் வேர்ல்ட் வார் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்கை கேளுங்க. இது போன்ற தகவல்களை நாம் படிச்சு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அதற்கு நிறைய நேரம் பிடிக்கும். ஆனா இந்த ஆடியோ புக்ல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபேமஸான பல புத்தகங்கள் ஆடியோ புக்கா குக்கு எஃப்எம்ல இருக்கு. தமிழ், ஆங்கிலம் தவிர இந்தியாவின் பல மொழிகள்ல குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. சிலருக்கு தங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்கு புத்தகங்கள் படிப்பதற்கு நேரம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு குக்கு எஃப்எம் ஒரு நல்ல ஆப்ஷன். இதுல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எந்த ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். குக்கு எஃப்எம் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த லீடிங் ஆடியோ புக் ஆப். குக்கு எஃப்எம்ல 5000 மணி நேரத்திற்கும் மேலான கண்டென்ட் இருக்கு. குக்கு எஃப்எம் ஓட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பிளே ஸ்டோர்ல செக் பண்ணி பாருங்க. இதுக்கு 4.5க்கு மேல ரேட்டிங் இருக்கு. ஒரு புக்கை நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 300ல இருந்து 500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஆனா குக்கு எஃப்எம் ஓட ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷனே வெறும் 399 ரூபாய் தான். 399 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான பிரபலமான புக்ஸோட ஆடியோ புக்ஸ் மற்றும் சமரிஸ கொடுக்கறாங்க. இதுல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் இருக்கு. கண்ணன் 50 அப்படிங்கிற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 399 ரூபாயில 50% டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 199ல ஒரு வருடத்துக்கு எல்லா புக்ஸையுமே நீங்க கேட்கலாம். இந்த ஆஃபர் முதல் 250 நபர்களுக்கு மட்டும்தான். சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிராதீங்க. ப்ரோமோ கோட் மற்றும் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். தற்போதைய நிலையில் ஸ்பைக் NLOS ஆன்டி டேங்க் கைடட் மிசைல குறைவான அளவிலே இந்தியா வாங்கி படையில் இணைச்சிருக்காங்க. ஆனா வரும் காலத்துல இந்த மிசைல்களை இந்தியாவிலே தயாரித்து அதிக எண்ணிக்கையில இந்திய படையில் இணைக்க உள்ளாங்க. இந்திய ராணுவம் சில வருடங்களுக்கு முன்பு டேங்குகளை தாக்கி அழிப்பதற்கு ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்தாங்க. இந்திய ராணுவம் அமெரிக்காவின் ATGM 148 ஜாவலின் மிசைல் மற்றும் இஸ்ரேலின் ஸ்பைக் NLOS மிசைலையும் ரிவ்யூ பண்ணாங்க. இதுல இஸ்ரேல் நாடு ஸ்பைக் மிசைலோட டெக்னாலஜியை இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் செய்து இந்தியாவிலே தயாரிப்பதற்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. ஆனா அமெரிக்கா ஜாவலின் மிசைல்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கு ஒப்புதல் கொடுக்கல. இதன் காரணமா ஸ்பைக் NLOS மிசைல்களை இந்திய ராணுவம் வாங்கினாங்க. இன்னும் இஸ்ரேல் நாட்டின் ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் மற்றும் இந்தியாவின் கல்யாணி டிஃபென்ஸ் நிறுவனமும் இணைந்து கல்யாணி ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த நிறுவனத்துல கூடிய விரைவில் ஸ்பைக் NLOS மிசைல்களை தயாரிக்க போறாங்க. இரண்டாவது டாபிக், சமீபத்துல சீன ராணுவம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில AR-3 மற்றும் PHL-3 அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் ராக்கெட் லான்ச்சர்களை டிப்ளாய் செஞ்சிருந்தாங்க. இந்த ரெண்டு லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸ்னால 260 இருந்து 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இது போன்ற லாங் ரேஞ்ச் ராக்கெட் லான்ச்சர்கள் இந்தியாவிடம் கிடையாது. இந்தியாவிடம் தற்போது உள்ள பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ்னால குறைந்தபட்சமா 37.5 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள
உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த சிஸ்டத்தினால 12 ராக்கெட்டுகளை 44 செகண்ட்ல லான்ச் செய்ய முடியும். பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் கார்கில் யுத்தத்தின் போது பாகிஸ்தானின் நிலைகளை தாக்கி அழிப்பதற்கு அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டது. கைடட் பினாக்கா ராக்கெட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ராக்கெட் சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்தினாலையும் 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை மட்டுமே தாக்க முடியும். ஆனா சீனாவிடம் 260 இருந்து 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் ராக்கெட் லான்ச்சர்கள் இருக்கு. ஒரு யுத்த நேரத்துல இந்த லாங் ரேஞ்ச் ராக்கெட் சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்திய நிலைகள் மீது சீனாவால் கடுமையான தாக்குதல் நடத்த முடியும். ஆனா இந்தியா தன்னுடைய லாங் ரேஞ்ச் ராக்கெட் சிஸ்டத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தணும்னா எதிரிகளோட நிலைகளுக்கு அருகில் சென்று தாக்குதல் நடத்த வேண்டியது இருக்கும். அப்பொழுது நமது படை வீரர்கள் எதிரிகளின் எல்லைக்கு அருகில் நகரும் பொழுது தாக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால இந்திய ராணுவத்தின் அறிவுறுத்தலின் பேர்ல பினாக்கா MK3 அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் ராக்கெட் லான்ச்சர்களை டெவலப் செய்ய போறாங்க. பினாக்கா MK3 லாங் ரேஞ்ச் ராக்கெட் லான்ச்சர்கள்னால 200 முதல் 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இதன் மூலமா ஒரு யுத்த நேரத்துல சீனாவுடைய ஃபயர் பவரை இந்தியா மேட்ச் செய்ய முடியும். DRDO அடுத்த 2 வருடங்கள்ல பினாக்கா MK3 லாங் ரேஞ்ச் ராக்கெட் லான்ச்சர்ஸ் டெவலப் செய்ய போறாங்க. இந்த பினாக்கா MK3 லாங் ரேஞ்ச் ராக்கெட் லான்ச்சர்களை டெவலப் செய்வதற்கு இந்தியாவின் தனியார் நிறுவனங்களையும் ஈடுபடுத்த போறாங்க. இதன் மூலமா இந்த திட்டம் வேகமாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு இந்தியா ஷார்ட் ரேஞ்ச் வெப்பன் சிஸ்டங்கள்ல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா ஆன்டி டேங்க் மிசைல்ஸ், ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் போன்ற சிஸ்டங்கள்ல இந்தியா அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்பைக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் மற்றும் பினாக்கா 3 லாங் ரேஞ்ச் ராக்கெட் லான்ச்சர்ஸ் ரெண்டுமே சீனாவுக்கு எதிராக இந்தியா டெவலப் செய்து வரும் சிஸ்டங்கள். இந்த சிஸ்டங்கள் வரும் காலத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எதிராக ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா அதிக அளவுல பயன்படுத்தப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.